வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திருச்சியில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தில் மோதல். எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளியேற்றுமாறு அப்பகுதி மக்கள் பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளனர். எங்களது பகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி உள்ளே வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று சிறுபான்மையினர்கள் பிரச்சாரம் நடத்தக்கூடிய வாகனத்தை சுற்றியுள்ளனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது வெறும் 3.5% வித்தியாசத்தில்தான். அப்பொழுதே பாஜக கூட்டணி இருந்ததன் காரணமாகத்தான் அதிமுக தோல்வியடைந்தது என்று பலரும் கூறினார்கள். மீண்டும் அதே தவறை எடப்பாடி செய்தார். அது மட்டுமல்ல, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சமுதாய மக்களை அவமானப்படுத்தும் விதமாக குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாகவும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள், அன்வராஜா போன்றவர்களை கட்சியிலிருந்து நீக்கினார்கள். தற்பொழுது டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணைந்து விட்டார். அப்பொழுதும் அவர் கூறுவது என்ன தெரியுமா? அதிமுகவின் தலைமையில் நான் இணையவில்லை, என்டிஏ தலைமையில் தான் நான் இணைந்துள்ளேன் என்பதை கூறியுள்ளார். தற்பொழுது களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், டிடிவி தினகரனின் தொண்டர்கள் நேரடியாக அதிமுகவின் வேட்பாளருக்கு பிரச்சாரங்களை இங்கு மேற்கொள்ளவில்லை. உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இங்கு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவமானங்களும், திட்டமிட்டபடி பிரச்சார கூட்டங்கள் நடத்தாமல் அப்பகுதியில் உள்ள வேட்பாளர்கள் காலதாமதம், மக்கள் பிரச்சாரத்திற்கு வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரப்பப்பட்டு வருகிறது. தலைக்கு 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை கொடுத்து கூட்டத்தை சேர்த்தாலும் அங்கு சொல்லும் அளவிற்கான எந்த ஒரு கூட்டங்களும் வரவில்லை. பாதியிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் பொழுது அங்கிருந்து செல்கிறார்கள். இதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தியது. சசிகலா அவர்களுக்கு பின்னால் தான் பல ஆதரவாளர்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக மக்கள், தொண்டர்கள் சசிகலாவின் பேச்சை கேட்டு தென் மாவட்டங்கள் முழுவதுமாக இருக்கிறார்கள். சுமார் 83 தொகுதிகளில் தென்னை சின்னத்தில் சசிகலா அவர்கள் கட்சி போட்டியிடுகிறது. இந்த 83 தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் அவமானப்பட்டுத்தான் திரும்பி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருச்சியிலும் இதே நிலைமைதான் ஏற்பட்டுள்ளது. போலீஸ் பாதுகாப்புடன் அங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரமாக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். எடப்பாடி செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது. இரண்டாவதாக தொண்டர்களிடம் கருத்துக்களை கேட்காமல் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய சுயநலத்தை பயன்படுத்தி அதிமுகவை பல தொகுதிகளில் வேட்பாளர்களை தன்னிச்சையாக முடிவெடுத்தது அதிமுகவின் தோல்விற்கு வழிவகுத்துவிட்டதாக பலரும் குற்றங்களை சாட்டி வருகிறார்கள்.